வணக்கம் அன்புறவுகளே, மீண்டும் மற்றும் ஒரு வாரத்திலே முரணு முடிவு நிகழ்ச்சியோடு நானும் நீங்களும் சந்திக்கின்றோம். முரணு முடிவு நிகழ்ச்சியை நீங்கள் அறிவீர்கள், அறியாதவர்கள் அல்ல. பரவலாக சமூக கதைகளை கருத்துருவாக்கம் செய்கின்ற அல்லது வாத பிரதிவாதம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 4 வருடங்களை இந்த ஆண்டுடன் நிறைவு செய்து கொள்கின்றது முரணு முடிவும். தொடர்ச்சியாக பல கருத்துக்களை பேசியிருக்கின்றோம். கருத்துக்கள் என்கின்ற பொழுது கூட சமூகத்தில் வாழ்கின்ற பல தரப்பட்ட வகைப்பாகத்தில் இருந்து கொண்டும் பாகத்துக்குரியவர்களிடம் இருந்து கொண்டும் கதைகளை நாங்கள் பாகமாடி இருக்கின்றோம். குடும்ப சுவர்களுக்குள் இருந்து, சமூக வட்டங்களுக்குள் இருந்து, நண்பர் வட்டத்துக்குள் இருந்து, தொழில் ஸ்தாபனங்களுக்குள் இருந்து, அரசியல் வட்டங்களுக்குள் இருந்து என்று சமயத்தளங்களுக்குள் இருந்து என்று ஏராளமான விடயங்களில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இவை எல்லாமே வானத்திலிருந்து வந்து குதித்த சிக்கல்கள், பிரச்சனைகள், பிணக்குகள், முரண்கள் அல்ல. நாளாந்த பங்களுடன் பின்னி பிணைந்து வாழ்வோடு கலந்திருக்கக்கூடிய பிரச்சனை தான். குறிப்பாக கலை இலக்கியவாதிகளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிராக, விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிராக நாங்கள் பேசியிருக்கின்றோம். பல பிரச்சனைகள் துறை சார்ந்த நிபுணர்கள் அல்லது இந்த உளவள துணையாளர்களிடம் பல பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் இங்கே களத்துக்கு கொண்டு வரப்படுகின்றது. என்றால் சமூகத்தின் பாட்பட்டு பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியை மிக கவனமாக, நிதானமாக, ஆழமாக பேச வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையிலே பல கிடப்பிலே கடந்து துறை சார்ந்த நிபுணர்களினுடைய ஆலோசனையை பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றது. எனவே எந்த வகையாக இருந்தாலும் இவை சமூகத்தினுடைய பிரச்சனை, சமூகத்தின் பால் புதுமைப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கூடாக பேசுகின்றோம். இது எல்லோரும் கருத்து பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு பொதுக்களமாக விரித்து வைக்கப்படுகின்றது. ஒரு பகிரங்க களமாக உங்களுடைய கருத்துக்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது. எனவே இங்கே கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் எவ்வளவு முக்கியமானவர்களோ அந்த அளவுக்கு கருத்துரையாளர்களும் மிக முக்கியமானவர்கள். உங்களுடைய கருத்துக்களால் இத்தனை வருடங்களும் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நீங்கள் நகர்த்தி கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையிலே மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதிய முரண்முடிவு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் அன்புடன் இணைத்துக் கொள்கின்றேன். அதே போல உங்களைப் போல கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் IBC தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முரண்முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். நல்லது. இங்கே மூவரும் உங்களுக்கு புதியவர்கள் அல்ல, பழையவர்கள்தான். மிக பரிச்சயமானவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு நம்புகின்றேன். வெல்வைத்தேவர் நீங்கள் அறிவீர்கள். வெல்வைத்தேவர் அடிப்படையிலே அரசியலோடு ஈடுபாடு கொண்டு இருந்தாலும் கூட அடிப்படையிலே கவிஞர், பாவலர் வெல்வைத்தேவர் என்றுதான் அவரை குறிப்பிடுவார்கள். சித்தானந்த தேவர் நினைக்கிறேன் அவருடைய முழு பெயர். கிருஷ்ணானந்த தேவர், வெல்வைத்தேவர் என்று அழைப்பார்கள். அவர் பல இருவட்டுகள், பாடல்கள், கவிதைகளை இயற்றி இருக்கின்றார். இன்னும் இந்த தமிழர்களுடைய பரம்பல் பற்றியதான பல விடயங்களை கூட அவர் சில நூல் வடிவங்களாக எழுதியிருக்கிறார். அங்கே அரசியல் சார்ந்த இருவர் சந்திக்கிறார்களோ அந்த இடத்திலே தேவருக்கு என்ற வகைவாக மிக முக்கியமாக இருக்கிறது. அதை விட அவர் மிக அற்புதமான ஒரு நகைச்சுவை நடிகராகவும் இருந்திருக்கிறார். பல நிகழ்ச்சிகளோடு நடிபாகம் ஏற்ற நிகழ்ச்சி அழகு சேர்த்திருக்கிறார். வெல்வைத்தேவர் இன்று இன்னும் ஒரு இன்றைய கருப்பொருளுக்கு பாகமாட வந்திருக்கிறார். அதே போல் இங்கே சிவாவும் இந்த நடிபாகம் மற்றும் கருத்துரையாளர்களாகவும் பல இடங்களிலே வந்திருக்கின்றார். சிவா போன்றவர்கள் சமூகத்தோடு மிக நெருக்கமான தொடர்பினை பேணுபவர்கள். சிவா குறிப்பாக என்னை காட்டிலும் அதிகமாக இந்த நிகழ்ச்சிகளின் பின்பு சமூகத்துடைய பல கட்டங்களிலும் நடமாடிக்கொண்டு திரிகின்றவர் என்பதனாலே பல மனிதர்களினுடைய இந்த நிகழ்ச்சி பற்றியதும் ஏனைய பல சமூக பிரச்சனைகள் பற்றியதுமான கதைகளை அவர்களின் காது எப்பொழுதுமே செவிமடுத்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே தான் கேள்விப்பட்ட விடயங்களை, சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்களை அவ்வப்போது என்னுடைய காதுகளுக்கும் தள்ளிவிட்டு தான் விடைபெற்று செல்வது சிவாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அதேபோல் பல கலைஞர்களை இங்கே அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார். ஆர்வமுள்ள சமூக ஈடுபாட்டாளர்களை இங்கே கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். எனவே சிவாவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது இந்த முரணு முடிவு நிகழ்ச்சியோடு. சிவா இன்று நடிபாகம் ஏற்க வந்திருக்கிறார். சிவாவை வணங்குவோம், வரவேற்றுக் கொள்வோம். அதே போல் ஆனந்தன் மிக நீண்ட கால தொடர்பு எனக்கும் ஆனந்தனுக்கும் பல நாடகங்கள் நடிகர் கூடாக அவர் ஈடுபட்டிருக்கின்றார். முக்கியமாக அவருடைய 16-17 வயது இருந்திருக்கின்ற பொழுது நினைக்கிறேன், அதற்கு கீழாக இருந்திருப்பார்கள். அவர்களுடைய குழந்தைகளை என்னுடைய தொலைக்காட்சி நாடக தயாரிப்பொன்றுக்கு கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்து எடுத்துக்கொண்டு சென்று தான் ஆனந்தனுக்கு எனக்குமான தொடர்பு வந்தது. இப்பொழுது குழந்தைகள் வளர்ந்து அவர்கள் பெறுவர் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனந்தன் தொடர்ச்சியாக எங்களுடன் நடிவாக ஏற்று நடித்து கொண்டிருக்கின்றார். ஆனந்தன் மிகச்சிறந்த ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையை வேறு ஒரு கோணத்திலே பார்க்கக்கூடிய மனிதர். அவ்வப்போது கருத்துரையாளராகவும் கலைஞராகவும் என்று பல்வேறு பரிமாணங்களோடு இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு செயற்பட்டு கொண்டு வருகின்றவர் ஆனந்தன். உங்களையும் அன்புடன் நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். சரி, கலைஞர்களினுடைய
அறிமுகங்கள் எல்லாம் முடிந்தால் இனி நாங்கள் இந்த வாரம் நாங்கள் காவி வந்திருக்கக்கூடிய காட்சி முரண் என்ன என்பதுதான் இங்கே ஆக்களுக்கு முக்கியம். உங்களுடைய அறிமுகங்கள் அல்ல. என்னால் உங்களை எல்லோருக்கும் ஏற்கனவே தெரியும். சரி, நேராக விஷயத்துக்கு வாங்க அவர்கள் சொல்வதற்கு முன்பதாக நாங்கள் இந்த வாரம் காட்சி முரணுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய காட்சி முரண் என்ன என்பதனை பார்த்துவிடுவோம். என்னடா இப்படி செய்துட்டால் நான் என்ன செய்கிறேன்? எனக்கு சரியான முறையில் நீ பிரேக்கை தந்தால் தானே நானும் தொடர்ந்து வந்து ஒரு அழைப்பில்லாமல் வேலை செய்யலாம். இது ஒரே தான் வந்து கூட இல்லாமல் வந்து முடிவு எழுத்து தந்துட்டு புறாங்கால காவணத்தை எழுத்து தந்துட்டு புறாவு வந்து நான் பிரேக் முடிஞ்சு வரவும் சிறப்பு டக்குன்னு பிரேக்குக்கு போக சொல்கிறேன். அப்போ நான் என்னடா அவங்க அப்போ தான் வந்து சாப்பிட்டுலாம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்துடலாம். அப்போ அதுக்கு பிறகு போய் நான் பிரேக் எடுத்தால் என்ன செய்கிறது? இப்போ உங்களுக்கு கூட இப்போ சட்டத்தின்படி 4 மணித்தியாலத்துக்கு உங்களுக்கு 1.5 மணித்தியாலம் 20 நிமிஷம் தான் உங்களுக்கு பிரேக் தந்திருக்கு. ஆனால் அந்த பிரேக்கை உங்களுக்கு நாங்கள் 4 மணித்தியாலத்துக்குள்ள தாரோம். ஆனால் உங்களுக்கு சட்டத்தின்படி தருவணுமன்றதும் ஒரு விஷயம் இல்லை, அதான் முறை. ஆனால் என்னென்னா கொஞ்சம் பாருங்க, ஒரு வேலை நடந்துட்டு இருக்குல்ல, வேலை முடியாமல் இடையில உங்களை பிரேக் தந்து போனால் அந்த இடையில விட்டுட்டு போகிறீங்களா? அதுக்கு நான் என்ன செய்கிறது? இப்போ எனக்கு வந்து 2 மணி நேரம் ஒருக்கா எனக்கு பிரேக் தந்தால் தானே எனக்கு நான் வசிக்குமே இல்லை. ஐயா இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ நீங்கள் சொல்ல சரி. இப்போ தண்ணி குடிக்கிறது கூட முறை இல்லைன்னு சொன்னால் என்ன ஒரு 2 மணி நேரம் ஒருக்கா என்னத்துக்கு ஒரு பிரேக்கை கொடுக்குறாங்க ஒரு மனுஷனுக்கு? அப்படியே ஒரு தண்ணியாக்கு நீ வேண்டிய குடிச்சுட்டு இப்போ நீங்கள் சொல்கிற சரி, ஒரு சாமானெல்லாம் எடுத்து அடுக்கி நிலத்தில் வச்சுட்டீங்க, வச்சுட்டு நீங்கள் இடையில விட்டுட்டு அப்படியே பிரேக்கு போனீங்கன்னா அது அப்படியே நிலத்தில் இருக்கும். வேற கஸ்டமர்ஸ் என்னன்றது அது நீங்கள் தான் அந்த கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த டைமுக்குள்ள இதை செய்யலாம் சொல்லுவோம். நீங்கள் வந்து கம்பெனி அங்க வந்து மேனேஜ்மெண்ட் பேரோட நீங்க விலாசம் நான் சொல்றேன். எனக்கு மேல ஒரு ஆள் இருக்கிறான், அவன் சொல்றத நான் சொல்லுவேன். அதுதான் நான் சொல்றேன். நீங்க அவங்கள்ட்ட இருந்து பேர் எடுக்கும் போது எங்களை கொண்டு போய் வந்து மாட்டி போட்டு நல்லா போட்டு நம்ம மாடு மாதிரி முறிய வைக்கிறீங்க. நாங்களே மாடு மாதிரி முறிய சொல்லி இப்ப உங்களுக்கு அது புற பிரேக் தார, அது புற உங்களுக்கு பிரேக் தார, அது புற பிரேக் என்னதுக்கு? வேற அங்க வந்து சரி இப்ப 4 மணி நேரத்துக்கு அவ்வளவு 2 மணி நேரத்துக்கு இல்ல கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் ஒன்றா செய்து போட்டு புற அதுக்குள்ள போட்டு இப்ப நீங்க திருப்பி அதே பிரச்சனை தான் சொல்றீங்க. எங்களை சட்டத்தின்படி உங்களுக்கு பிரேக் தாரது நான் பிரேக் தந்திருக்கிறேன். அதை பற்றி தான் சொல்லுங்க. நீங்கள் சட்டம் இப்போ நான் பிரேக் தந்திருக்கிறோம், நீங்கள் திரையிலேருந்து வைக்க பிரேக் தந்திருக்கிறோம். தேவையில்லாத நேரத்தில் பிரேக்கை தருவீங்க. இப்போ நீங்கள் எனக்கு களைப்பாக இருக்கிற நேரம், இப்போ பசியாக இருக்கிற நேரம், அதுதான் கொஞ்சம் பாருங்க. நீங்கள் வேலைக்கு என்னன்னு சொல்லி வந்த நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருக்கல, நான் என்னட்ட வேலைக்கு வேலைக்கு நான் உங்களுக்கு என்னென்ன வேலை இருந்தேன் ஐயா, உங்களுக்கு லாங்குவேஜும் தெரியாது. அப்போ நான் எல்லாத்தையும் செய்து அதை வச்சு தான் நீங்கள் எங்களை போட்டு முறிவிக்கிறீங்க. என்ன இப்போ என்ன சொல்லுங்க? இப்போ நான் இப்போ உங்களுக்கு மேலிடத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. தான் நாங்கள் வந்து அங்கே போய் ஒரு டீயை குடிச்சு விட்டு வந்து ஒரு பொண்ணை சாப்பிட்டுட்டு இப்போ வேலையை செஞ்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் அங்கே போய் சொன்னாலும் நாங்கள் சொல்ல போகிற விஷயம் எடுத்துருங்க பார்ப்போம். நாங்களும் உங்களுக்கு பிரேக் தந்திருக்கிறோம். தெரியல திராவிடன் சொல்லல வந்திருக்கிறோம். அவைகளுக்கு சொல்லுவாங்க போய் நாங்கள் இப்படி இப்ப நீங்கள் என்ன சொல்லுங்க? ரூல்ஸ் என்ன? ரூல்ஸ் இப்ப நீங்க ரூல்ஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் மாத்தி வந்து எங்களை மாட்டி வேலை பண்றீங்க. சரி, நீங்கள் பேர் எடுக்கிற போயிடும். அன்பர்களே, தொழில் நிறுவனங்களுக்குள்ளே குறிப்பாக ஊழியர் அல்லது முகாமையாளர்களுக்கு இடையிலே எழும்படக்கூடிய சர்ச்சைகள் பொதுவாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த இனம் என்ற வகையிலே எங்களை சார்ந்தவர்கள் ஒரு முகாமையாளர்களாக இருக்கின்ற பொழுது, அல்லது அந்த குழுவிற்கு தலைவர்களாக இருக்கின்ற பொழுது, அல்லது சில வேளைகளிலே நிறுவனங்களுடைய உரிமையாளர்களாக இருக்கின்ற பொழுது, இந்த அடிப்படை மனித உரிமை அல்லது ஊழியர் சட்டத்தின்படி இந்த வேலை தளங்களிலே 2 மணித்தியாலத்துக்கு ஒரு முறை 15 நிமிடம், பின்பு 4 மணித்தியாலத்துக்கு பின்பு 1/2 மணி நேரம், பின்பு இன்னொரு 2 மணித்தியாலத்துக்கு பின்பு 15 நிமிடம் என்று வழங்கப்படுகின்ற வேலை இடைவேளைகளை மிகச் சரியாக ஊழியர்களுக்கு வழங்காது. ஒரு வகையாக இன்னொரு சக தமிழர்கள் அங்கே பணியாற்றுகின்ற பொழுது அவர்களை ஒரு வகையான இந்த இடைவேளை பெற்றுக்கொள்வதிலே புறக்கணிப்பு செய்கின்ற விடயம், அல்லது தங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப அந்த பிரேக்கினை, அந்த இடைவேளையினை காலம் தாழ்த்தியும் அல்லது அடிக்கடி 2 இடைவேளைகளை ஒன்றடியாக கொடுத்து இந்த மனிதர்களுக்காக இடைவேளை கொடுக்கப்படாமல் சட்டத்துக்காக கொடுக்கப்படுகின்ற இடைவேளைகளாக ஒரு வகையான சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமைகள் இங்கு இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழர்களை முகாமையாளர்களாகவும் அல்லது உரிமையாளர்களாகவும் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்குள்ளே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு மிக சங்கடங்களை கொடுத்திருக்கின்றது. எனவே ஒரு அடிப்படை ஊழியர் உரிமையை பறிக்கின்ற ஒரு விடயமாக அல்லது துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு விடயமாக அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால்
மேலிடங்களிலே அவர்கள் புகார் செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வேறு வேறு சிக்கல்கள் இருக்கின்றது. அதில் ஒன்று மொழி பற்றிய பிரச்சனை இருக்கும், அல்லது வேறு பல சிக்கல்களின் காரணமாக அவர்கள் தங்களுக்குள்ளேயே விரும்பி தங்களுடைய எதிர்ப்புணர்வை வெறும் வார்த்தைகள் ரீதியாக முகாமினர்களுக்கு காட்டுவதும் அதனால் அவர்கள் பின்பு தண்டிக்கப்படுவதுமான ஒரு செயற்பாடாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகின்றது. இது அடிப்படை மனித உரிமை அல்லது ஊழியர்களினுடைய அடிப்படை உரிமை என்ற அடிப்படையிலே இந்த விடயங்களை நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லோருக்கும் சட்டம் ஒன்றாக இருந்தாலும் கூட சில இடங்களிலே இருக்கக்கூடிய சில முகாமையாளர்களால் எங்களுடைய மக்களுடைய இந்த உரிமைகள் புறக்கணிக்கப்படுவது வெளிப்படையாக பேச வேண்டிய விடயம். நீங்கள் உரிமையாளர்களாக இருக்கக்கூடும், அல்லது சில நிறுவனங்களிலே முகாமையாளர்களாக இருக்கக்கூடும், அல்லது இப்படியாக பாதிப்பிற்குட்பட்ட பணியாளர்களாக இருக்கக்கூடும். எனவே உங்களுடைய அழைப்புகளோடு எங்களிடம் இணைந்து வாருங்கள். அதுக்கிடையிலே இந்த பாத்திரங்களுடன் கொற்று உரையாடி விட்டு வருகின்ற பொழுது இன்னும் ஆழமாக பேசலாம். சிவா வாங்கும். சிவா, உங்களை பாத்திரத்துக்கு ஒரு பேர் வைக்கணும். எனக்கு பேர் கந்தா. கந்தா, சரி. கந்தா, நீங்கள் எங்க இதில் உரிமையாளரா இல்லை முகாமையாளரா? நீங்கள் உங்களுக்கு மேலே யாரும் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இது ஒரு வெள்ளக்காரன கம்பெனி தான். இப்போ அந்த கம்பெனியில் நானும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி நான் இருக்கு, அந்த டெஸ்கோ எஸ்டா அப்படியோ அப்படித்தான். அப்போ அதில் நான் வேலை செய்யக்கல. நான் வந்து இப்போ எனக்கு மேலேயும் 2 பேர் இருக்கணும். அப்போ அவைகிட்ட சொல்ல கேட்டு தான் நான் நடக்கும். அவையா சொன்ன பிரேக் எப்படி ஒழுங்கி நான் கொடுங்க. இல்லை அவையை பொறுத்தவரை என்ன வந்து இதை முடிக்கல அதை முடிக்கல இதை செய்யலன்னு தான் என்ன கஷ்டம். அது உங்களோட முகாமையாளர்கிட்ட பிரச்சனை. அது இப்போ நீங்கள் உங்களோட வேலை முடிக்கலன்றது அது உங்களோட இப்போ சரியான முகாமைத்துவம் இல்லை. இவே அதை பிளான் பண்ணி செய்கிறீர்கள். இப்போ சாமான இடத்துல நிலத்தில் வச்சுட்டு வேலையை படம் அதை முடித்து அதில் வச்சுட்டு பிரேக்கை நாங்கள் விட்டுருப்பேன். இவே அதை வெளியிலேயே அப்படியே வச்சு. உங்களோட சட்டம் வேலை முடிச்சா அப்புறம் பிரேக் கொடுக்க சொல்லுதா, அல்லது 2 மணி நேரத்துக்கு பிரேக் கொடுக்க சொல்லுதா? 2 மணி நேரத்துக்கு கொடுக்க சொல்லுவோம். அப்போ நீங்கள் வேலை முடிக்க மட்டும் பிரேக் கொடுக்காம இருக்கலாம். அவையே அதை ஒழுங்கு பண்ணாடி நான் என்ன செய்ய முடியும்? அது நீங்கள் அந்த 2 மணி நேரம் வேலை செய்கிற நேரத்தில் அவரை முகாமைத்துவம் செய்யணும், மேனேஜ் பண்ணணும், அது செய்யணுமா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ ஒரு 4 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் 2 மணி நேரத்தில் கொடுத்துட்டு செய்யலாதனால பிரேக் கொடுக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ நானும் இப்போ அவருக்கு நாங்கள் பிரேக் நீங்கள் செய்து பிரேக்கு போங்கன்னு சொன்னால் செய்து முடிக்க மாட்டேன். அதனால் நான் வச்சு இழுக்க வேண்டியிருக்கு. இப்போ இவர்கிட்ட வேலையை இப்போ நான் வெளியில் என்ன பிரச்சனை நடந்து இவருக்கு நீங்கள் பிரேக் நான் வந்து இப்போ உண்மையாக வந்து இவருக்கு 4 மணி நேரத்துக்கு 2 தரம் பிரேக் கொடுக்கணும். நான் 2 தரம் பிரேக் கொடுக்குறேன். ஆனால் கொடுக்குற டைம் தான் சில பிந்துன்னு சொல்கிறேன். நீ 3 மணி நேரத்தை தர திருப்பி 2 மணி நேரத்தை தந்துட்டு திருப்பி பிரேக். 2 பிரேக் வந்து டக்குன்னு வருது. வர்றதால அவருக்கு அது தேவையில்லாத பிரேக் அவர் கேட்கிறார். ஆனால் அது அவர் சொல்றது சரி. ஆனால் இவர் அந்த ஒழுங்கின்மையால தான் இந்த பிரச்சனை. இவர் சரியாக செய்வினம் வேண்டாம், நான் அந்த பிரேக்கை கொடுத்தே போக சொல்லிடுவேன். ஆனால் இப்போ இவரும் பிரேக்கு போயிடுவார். அதே போல மற்ற எல்லாரும் பிரேக் ஒரே நேரத்துக்கு எடுத்து உங்களோட மேலதிகாரி அவங்களுக்கு சொல்லி வேலையை முடிக்காட்டி பிரேக் கொடுக்காது. அப்படி இல்லை, மேலதிகாரி நான் செய்யாட்டி என்ன தானே பேசுவான். அப்போ நான் எந்த வேலை எனக்கு பாதுகாப்பு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா இவரும் பிரேக் எடுப்பேன், பக்கத்துக்கு பிரேக் எடுத்தார், எல்லாரும் ஒரே நேரத்தில் போயிட்டோம்டா அப்படியே எம்டியா. உங்களுக்கு சரியாக மேனேஜ் பண்ண தெரியாது. மேனேஜ் பண்ண தெரியும். இவன் செய்யாதான இந்த பிரச்சனை. இவன் விரைக்குள்ள தாங்கள் அது செய்வோம் சொல்லப்பட்டு உள்ளுக்குள்ள தாங்களே காய்ச்சி கொண்டு தெரியும். நான் இவன் மேட்ச் கொண்டு செய்யலாது விளங்குது. மேய்க்காம விட்டதால அந்த பிரச்சனை. மேலதிகாரிக்கு தான் புகார் செய்ய போறேன். அவர் செய்யட்டும், தாராளமாக செய்யட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வேலைக்கு விரைக்கல என்ன சொல்லி வந்த அவருக்கு லாங்குவேஜ் ஒரு பிரச்சனை. 2வது அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது, மேலதிகாரி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் நம்பிக்கையெல்லாம் எப்படி சொல்றீங்களோ? அவர் என்ன பொறுத்தளவு செய்ய மாட்டாருன்னா 100% தெரியும். அது ஒரு பிரச்சனை, அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இவை கடைசி வரையும் தங்களோட வேலையை ஒழுங்கின்மையை காட்டினதால நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. இல்லை, சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு வச்சுக்கொண்டு எடுக்க முடியாது. நான் கொடுக்குறேன். இல்லை ஆனால் நீங்கள் அந்த சரியான 2 மணி நேரத்தில் கொடுக்காம 3 மணி நேரத்தில் கொடுத்து 4 மணி நேரத்தில் கொடுக்குறது சட்ட ரீதியான பிள்ளையாக உங்கள் மீது வேறு தானே. இவர் போய் சொன்னாலும் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன, நானே இவருக்கு பிரேக் 10 கொடுத்துருக்கிறேன். ஆனால் போய் சொல்ல போகிறீங்க 2 மணி நேரம். இல்லை நான் போய் சொல்லவில்லை, நான் பிரேக் கொடுத்துருக்கேன். அது சில முந்தும் பிந்தும் டிஃப்ரெண்டாக தான் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய உங்களோட இந்த கண்ட்ராக்டின் படி அப்படி கொடுக்கலாமா? எங்களை கண்ட்ராக்டின் படி 2, அதாவது 4 மணி நேரத்துக்கு 2 தரம் பிரேக் கொடுக்கணும். நாங்கள் 2 தரம் பிரேக் கொடுத்துட்டேன். அவ்வளோ 4 மணி நேரத்தை கொடுத்துருக்கு. பிரச்சனை சேர்த்து குறைச்சல கொடுத்துருக்கு. 2 சேர்த்து எவ்வளோ கொடுக்கலாம் விளங்கு இல்லை, அது பிரச்சனை. ஆனால் கொடுத்துருக்கு பிரேக். நான் 2 சேர்த்து கொடுக்க மாட்டேன். என்ன சொல்லுங்க, 2 தரம் பிரேக் போயிருக்கிறேன், 2க்கு எனக்கு இது வேண்டும். அப்போ 2 தரம் நான் கொடுத்துருக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரேடியாக 4 மணி நேரம் முடிச்சுட்டு 3:55 கொடுக்க 4 கொடுக்க கொடுக்கும். அப்போ 3:55 நான் கொடுக்குறேன். அது அப்படி கொடுக்க நான் 3 மணி நேரம் கொடுக்குறேன். இந்த மாதிரி அப்படி யோசிக்க வருவாங்க. சரி, தேவை உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேர் வைங்க. காந்தன். காந்தன்,
சரி காந்தன் உங்களோட பிரச்சனை விளங்குது நீங்கள் என்ன வேலை நீங்கள் பிசிக்கலாக கடுமையான வேலையா இல்லாட்டி ஹாட் வேலை தான் இவர் போட்டு எங்களை போட்டு இது பண்ணுறது நாங்கள் இலக்காரம் பண்ணுறோம் இன்னொன்று அங்கே வச்சு பிரச்சனை இல்லை இலக்காரம் இல்லை வேலை சம்பளத்துக்கு வந்தால் வேலை செய்தானே அது செய்யலாம் எங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா முறையின்படி பிரேக் சரி அவர் சொல்ற 2 மணி நேரத்தில் செய்கிற வேலையை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க செய்து முடிக்கிறீங்க இல்லை இழுக்கிறீங்களா அதனால நான் பிந்தி அதெல்லாம் சும்மா கதை ஐபிஎல் வந்து எங்களை கூடுதலாக வேலை செய்கிறதுக்கு வேணும் கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறது ஜனங்கள் நிற்கிற இடத்துல எல்லாம் அப்போ ஜனங்கள் எல்லாம் வந்து ஒரு எங்களை கூட வேலை செய்ய தான் கொண்டு வந்து அதில் இறக்க பலட்டோட கொண்டு வந்து இறக்கி நீங்கள் மேலதிக அறிக்கையில் இப்போ எங்களை தலைமைச் செயலத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது நான் செய்ய போகிறேன் இவர் இப்படி இது ஒரு நாள் 2 நாள் இல்லை இவர் வந்து செய்யல உப்பப்புக்கு இன்னும் கூடிக்கொண்டு போகுது நான் மனித உரிமை கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் ஹியூமன் ரைட்ஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் இவர் வந்து எனக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிரேக் தர இல்லை 3 மணி நேரம் உங்களுக்கு இவங்களுடைய கான்ட்ராக்ட் இந்த ஒப்பந்தம் அது என்ன சொல்லுது உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா எங்களுக்கு ஒரு காமனத்தியாலும் கொடுக்க அவர் சொல்ல 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 பிரேக் கொடுத்தா சரியாம அப்படி என்ன நாங்கள் அப்படியே 8 மணி நேரத்துக்கு கொடுத்து போட்டு கடைசி நாங்கள் விட்ட போடுவோமே இல்லை அதுலேயே ஒரு ஞாபகம் இருக்கு அப்படி இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு பிரேக் கொடுத்துட்டு இருந்தானேன்னு சொல்லலாம் அப்படி சொல்லி விட்டா நாங்கள் பேசாம 1 மணி நேரத்துக்கு அப்படி விட்டுட்டு போவோம் அப்படி முடியாது ஒரு மனுஷன் அதாவது நீங்கள் சொல்றதன்படி ஆளினுடைய மனிதரினுடைய கலைப்புக்கு தான் பிரேக் சட்டத்துக்கு இவையில் வந்து இப்படி போட்டு ஒரு நியாயம் இருக்குது அவர் சொல்ற மனிதனுடைய கலைப்புக்கு தான் பிரேக் அவர் சொல்ற 8 மணி நேரம் வேலை செய்து கடைசியிலே கொடுக்கலாம் அப்படி கேட்குற கலைப்பு இருக்கிறேன் வேலைக்கு வந்தாக்கள் அப்படி தாங்களே இவ என்ன சொல்லுவாங்க இப்போ இவ உண்மையான பிரச்சனையை வழியாக கேளுங்க இப்போ இவ திருப்பி எல்லா விஷயத்தையும் தான் பிரேக் தரலன்னு வர இவ டைமுக்கு சரியாக அட்டென்ட் பண்ண மாட்டேன் முதலாவது விஷயம் இவை மற்றது நான் ஒரு நாளும் சாமானை கொண்டே கொடுத்ததே கிடையாது இவை தான் கொண்டுறணும் இவை தான் எடுக்கணும் அதான் சட்டம் நாங்கள் ஒன்றும் செய்ததே கிடையாது நான் இதை கொண்டு வா இதை செய்யணும் ஆனால் இவை கொண்டு வரவே அதை ஒரு ஓடரும்படி வச்சு அதை பிளான் பண்ணி செய்கிறேன் இல்லை அதான் எனக்கு வர பிரச்சனை சரி அப்போ உங்களோட பிரச்சனையின்படி மனிதனுடைய தேவைக்கு இவை பிரேக் இடைவெளி தெரியணும் இல்லை சட்டத்தின்படி 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 பிரேக் கொடுக்கணும்ன்றதுக்காண்டி சட்டத்திலேருந்து தாங்களை பாதுகாக்க தான் தெரியும் சட்டம் மட்டும் சொல்லி போட்டு சாப்பிடாம வச்சு கொண்டு இருக்க முடியுமா சட்டம் இதுதான் சட்டம் சாப்பிடாம வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம தண்ணி குடிக்க டீ குடிக்கிறவங்க கூட விட மாட்டாரு சரி நல்லது நானும் கேமராயில எல்லாம் படம்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் வீடியோ எல்லாம் எடுத்து கொண்டு போய் காட்ட போகிறேன் கம்பெனிகிட்ட சரி நல்லது இது குறிப்பாக இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளிலே இந்த விடயங்கள் உண்மையாகவே மிக ஆழமான கவனத்திற்கு உட்படுத்தப்படுகின்றது ஊழியரினுடைய நலன்புரி சட்டங்கள் இந்த விஷயங்களில் மிக தீவிரமான கவனத்தை செலுத்துகின்றது பிரித்தானியாவினுடைய தேர்தல் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இந்த ஊழியர்களினுடைய பிரச்சனையை பற்றி பேசுவது மிக பொருத்தமானதாக இருக்குது என்று நான் நம்புகின்றேன் இங்கே குறிப்பாக இது நாங்கள் ஏன் பேசுகின்றோம் என்று சொன்னால் இன்னொரு சொந்த இனத்தை சேர்ந்த தமிழ் மகனை தமிழ் மொழியை பேசக்கூடிய ஒரு முகாமையாளர் இருந்தால் அங்கே பணியாற்றுகின்ற தமிழர்களினுடைய விடயம் மிக நெருக்கடியானதாக இருக்கின்றது அவருடைய அன்புக்கு அல்லது எங்களுடைய இனம் என்பதை மீறவும் முடியாமல் கோரிக்கைகளை முன்வைக்கவும் முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியர் கூட்டம் இங்கே நிறைந்திருப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன அழைப்பில் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார் ஒரு அழைப்பை எடுத்துக்கொண்டு ஆனந்தன் உங்களுடைய பக்கம் வரலாம் நினைக்கிறேன் அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு வணக்கம் 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 நான் ஜெர்மனிலிருந்து சர்க்குமார் பேசுகிறேன் வணக்கம் பேசுங்க இதே இந்த விஷயத்தை நான் நல்லா கேட்டுக்கிறேன் நான் இதே மாதிரி நானும் ஆக்களை கொண்டு போய் ஜெர்மனில் ஒரு வேலை இடத்துக்கு ஆக்களை கூட்டிக்கொண்டு போய் நான் செவிக்கிறது செவிக்கல அங்கே வந்து கதைச்சு அவர் சொல்லுவார் இத்தனை மத்தியாலத்துக்கு இல்லை நீங்கள் முடிச்சா சரியான்ட்டு ஆனால் அவைகள் புரோகிரமாச்சு டக்கட்ட முடிக்கும் அதை முடிக்கும் இதை முடிக்கும்னு சொல்லி அவசரப்பட்டு செய்யணும் அது எங்கட தமிழாக்களுக்கு விளங்க இல்லை அப்ப நான் பவுசலையில் எடுத்து செய்கிறேன் நான் ஆக்களை கூட்டிக்கொண்டு போனான் 7 பேர் 9 பேர் 2 பெரிய வேன்ல ஆக்களை கூட்டிக்கொண்டு போனான் போனோடனே அங்கே எனக்கு ஒரு பேப்பர் வரும் இந்த பேப்பரில் இவ்வளோ நேரத்துக்கு செய்யுங்கன்னு சொன்னால் அவர்கள் தருவார்கள் 2 நாளைக்கு இந்த வேலை நீங்கள் செய்ய போகணும் கொண்டு என்று சொல்லிக்க எங்கடையாக்கள் ஒரு நாளையே அதை முடிச்சு போடணும். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்போ அந்த அங்கே இருக்கிற
யமன் நாட்டு பெரிய முகாமையாளர் அவர் சொல்லுவார், 2 நாளைக்கு தான் எடுத்ததான் நீங்க ஏன் இன்றைக்கே முடிச்சீங்க, தான் மேலிடத்துக்கு தான் மறுமொழி சொல்ல இருக்காம இருக்குதுன்னு சொன்னார். இதான் 2 நாளையில முடிச்சு போட்டு 1 நாளையில நாங்க வீட்டை போகணும் எல்லாரும் நிப்பினோம். அது எங்கட அதை திருத்தே இல்லாது, திருத்தே இல்லாது. அவைகள் அதைத்தான் இதை என்ன கொஞ்சம் முடிச்சு போட்டு போனால் சரி நாங்க வீட்டை போக போறோம்னு சொன்னால் கேப்பினம். அப்ப நான் போய் அவரோட கதைக்கு சொல்வார், நேரம் 12 மணிக்கு, அதாவது 2 மணிக்கு நாங்கள் வெளியில போனாங்க, 12 மணிக்கே வெளிக்கிடறதுக்காக இருப்பினம் என்ன. அப்ப அதுல என்னிடம் குறை சொல்லுனா அவன் 12 இவர் என்ன நிக்கிறான்ட்டு. அதுக்கு மேல உள்ள அவங்களுக்கும் எத்தனை பெரிய பெரிய முதலாளிமா இருப்பாங்க. இதால பௌஸ்தரிகள் இல்லாம போய் விட்டது. அப்ப எங்கட தமிழாக்கள் என்ன சொல்லுவோம்டா, நாங்கள் சொல்றத அவை ஒரு தரம் கேட்கிறே இல்லை. அப்ப ஊழியர்களை சொல்றீங்க, ஊழியர் அதாவது கூட்டிக்கொண்டு ஒரு ஊழியர் இப்ப புது ஆக்கள் எல்லாம் வந்திருக்கணும், அவன் சொல்லிட்டான் போட்டான்னு சொன்னால் அவைக்கு பாதையும் விளங்காது, இதுவும் விளங்காது. அவன் என்ன சொல்லுவான் எது சொல்லுவான் அதுவும் விளங்காது. இப்ப நாங்கள் சொன்னால் அவைய சொல்றோம் என்னன்னு சொன்னால் இவருக்கு என்னவோ தெரியுமான்ட்டு. அப்ப அதுதான். அப்ப எங்கட தமிழாக்கள் என்ன நினைக்கிறோம்டா, முடிச்சாச்சு கொண்டாச்சுன்னு சொன்னால், ஆனால் நாங்கள் டைமுக்கு அங்க நிக்க வேணும். நன்றி புரிந்து கொண்டோம். அவர் ஒரு முகாமையாளராக இருந்திருக்கிறார், அல்லது ஒரு கூட்டத்துக்கு ஊழியர் கூட்டத்துக்கு அவர் ஒரு பொறுப்பு அதிகாரியாக இருந்திருக்கிறார். எனவே அங்குள்ள தமிழ் மக்கள், வேலை செய்கின்ற தமிழ் மக்கள் தாங்கள் சொல்வதை கேட்பதில்லை, சட்ட ரீதியான ஒழுங்குமுறைக்கு அவர்களை வழிகாட்ட முடிவதில்லை என்றது ஒரு முகாமையாளராக இருந்து கொண்டு அவருடைய பார்வையை சொல்லியிருந்தார். ஆனால் பல இடங்களில் முகாமையாளராக இருப்பவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு பலவீனத்தை வைத்துக்கொண்டு அவர்களின் மேல் இந்த சட்டத்துக்கு புறம்பான விடயங்களை அவர்களை செய்ய வைப்பது என்பது போன்ற விடயங்கள் கூட பரவலாக துணித்து கொண்டிருக்கின்றன. ஜெர்மனியில் இருந்து கொண்டு அந்த அந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். அதில் சில உண்மைகள் இருக்கின்றன. இன்னும் ஊழியர்களுடைய பக்கமும் பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. இடைவெளிக்கு பின்பு நாங்கள் தொடர்ச்சியாக விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறிய இடைவெளி என்பவர்களே. இடைவெளியின் பின்பு மீண்டும் முரண்முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்பவர்கள். இடைவெளியின் முன்பு இடைவேளை வழங்கப்படுவதை பற்றியதாகத்தான் நாங்கள் பேசியிருந்தோம். தொழில் நிறுவனங்களுக்குள்ளே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு வேலை களைப்பிற்கு வழங்கப்படுகின்ற அவர்கள் தங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக இல்லை தங்களை மீண்டும் அடுத்த 2 மணி நேரங்களுக்கு வேலைக்கு தயார்படுத்துவதற்காக வழங்கப்படுகின்ற இடைவேளை, அதிலே இடம்பெறுகின்ற துஷ்பிரயோகங்கள், முகாமையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அது குறிப்பாக எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய மக்கள் முகாமையாளராக இருக்கக்கூடிய இடங்களுக்குள்ளே இந்த இடைவேளைகளை மிகச்சரியாக 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறை தராது தங்களினுடைய வசதிக்கேற்ப வேலைப்பளுக்களின் சுமைகளுக்கேற்ப இந்த ஊழியர்களுக்கு சட்டத்தின் அடிப்படையிலே 4 மணித்தியாலத்திற்குள் இவ்வளவு நேரம் இடைவெளி வழங்கப்பட வேண்டும் என்றால் அதை ஒரேடியாக பின்பு கொடுப்பார்கள். சட்டத்திற்காக இடைவெளி வழங்கப்படுகிறது ஒழிய மனித தேவைகளுக்காக இடைவெளி வழங்கப்படுவதில்லை. மனித தேவைக்காக வழங்கப்பட வேண்டும் என்றால் சட்டம் சொல்வதைப் போல 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒருவன் தன்னுடைய களைப்பை ஆற்றிவிட்டு மீண்டும் பணிக்கு வருவதற்காக வழங்கப்பட வேண்டும். ஆனால் அதிகமான இடங்களிலே அவை 4 மணித்தியாலத்துக்கு முன்பு இத்தனை அல்லது 5 மணித்தியாலத்துக்கு முன்பு இத்தனை இடைவேளை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இறுதியிலே வைத்து கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் சட்டத்திலிருந்து முகாமையாளர்கள் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அந்த இடைவேளைகளை இறுதி வரைக்கும் கொண்டு செல்கிறார்கள் ஒழிய மனித தேவைக்காக கொடுக்கப்படவில்லை. அத்தனை 4-5 மணித்தியாலங்களும் பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் அல்லது தங்களுடைய களைப்பை ஆற்றாமல் பசியை போக்கிக் கொள்ளாமல் தொடர்ச்சியாக வேலையில் ஈடுபடுவது ஊழியர் சட்ட விதிகளுக்கு எதிரானது. எனவே இந்த எதிரானது என்று தெரிந்திருந்தாலும் கூட பலர் அந்த சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கோ அல்லது மேலதிகாரிகளுக்கு முறையீடு செய்வதற்கோ பல தளங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. மொழி சார்ந்த தடை, இன்னும் வேலை சார்ந்த இந்த முகாமையாளர்களுடன் பின்பு தொடர்ச்சியாக வேலை செய்கின்ற பொழுது என்னில் வேறு பழிகளை சுமத்தி வேலையை விட்டு விலக்கி விடுவார்களோ என்கின்ற அச்சம், இப்படி பல காரணங்களினாலே அந்த விடயங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுடைய மக்கள் விரும்புவதில்லை. அதனாலே இந்த வழங்கப்படாத நிராகரிக்கப்பட்ட இந்த இடைவெளி உணர்வுகளோடு மிக சஞ்சலங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர் கூட்டம் பிரித்தானியாவிலே, குறிப்பாக அவர் ஜெர்மனியிலிருந்து ஒருவர் இடைவெளிக்கு முன்பு பேசியிருந்தார். உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் பிறந்து வாழக்கூடிய இடங்களிலே உலகத்தினுடைய சட்டங்கள் சரியான சலுகைகளை வழங்கினாலும் கூட அந்த சட்டங்களுக்கு கீழ் மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மானியங்களை அந்த சலுகைகளை
ஊழியர்களுக்கு வழங்காமை மிக சங்கடமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த விடயத்தை நாங்கள் பேசியிருந்தோம். இடைவெளிக்கு முன்பு ஒரு சில நேர்கள் இணைந்திருந்தார்கள். ஒருவருடைய அழைப்பை பெற்றிருந்தோம். மற்றவருடைய அழைப்பை நாங்கள் பெற முடியாது, இடைவெளிக்கு சென்றுவிட்டோம். மீண்டும் நீங்கள் அழைப்பில் இணைந்து கொண்டு வந்தால் உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் பகிரலாம். கண்டிப்பாக ஆனந்தன் இங்கே இருக்கிறீர்கள். ஆனந்தன், எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு சுய தொழிலாளியாக செல்ஃப் எம்ப்ளாய்டாக நீங்கள் இருக்கிறீர்கள். முந்தி சில நிறுவனங்களையும் வேலை செய்திருக்கிறீங்க. எனவே இந்த சர்வதேச சட்டங்கள், ஊழியருடைய சட்டங்கள், அது குறிப்பாக இலங்கையை தாண்டி இங்கே நாங்கள் பிரித்தானியாவிலே சலுகைகள் அல்லது ஊழியருடைய சட்டம் அல்லது தனி மனித சட்டங்கள், சலுகைகள், உரிமைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இன்னமும் தமிழ் மக்கள் பணியாற்றுகின்ற இடங்களுக்குள்ளே, அது தமிழர்கள் என்ற காரணத்தினாலே அல்ல, தமிழர்கள் ஒரு முகாமையாளர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் மேல் ஒரு விதமான இந்த சலுகைகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு போக்கு அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. இந்த கருத்தாளரை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது தான். இப்போ அடுத்த பிரச்சனை இவர் 2 பேரில் எடுத்து பார்க்கக்குள்ள, அவரும் இவரை மாதிரி இருந்து வந்தவர் தான். அவரும் தொழில் ரீதியாக பார்க்கக்குள்ள, ஒரு ஸ்டோர்ன்னு சொல்லக்குள்ள இப்படி இருந்து பார்த்தவங்களை தான் அப்போ இவர் அதை நியமிச்சிருக்கணும். அப்போ இவருக்கு முதலும் ஒருத்தர் இருந்திருப்பார், என்ன அதுக்கு பொறுப்பானவர்கிட்ட. அவர் எப்படி இவரை புஷ் பண்ணாரோ, இவர் என்ன செய்யறது, இதை மற்ற ஆக்களுக்கு புஷ் பண்ணுறது. அது இங்கே சகஜமாக நடக்குது. அதுவும் புலம்பெயர்ந்த நாடுகளில் சட்டத்தின்படி இங்கே ஆக்கள் வேலை செய்கிற இல்லை. சட்டம் இருக்குது, சட்டமுறை டேலண்ட் போட்டு தங்கட பேப்பரில் இருக்கும், தங்கட கையில் அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு மற்ற ஆக்களை புஷ் பண்ணுறது. இப்போ அடுத்தது படித்தவனெல்லாம் புத்திசாலியும் இல்லை, படிக்காதவனும் முட்டாளும் இல்லை. இந்த இடத்துல ஒரு தொழில் நிர்வாகம் என்று உள்ளட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பானம் வந்துடுது. இவருக்கே நாம் வேலை செய்து கொடுக்கணும், இவர் என்ன மேய்க்கிறார், அது இதுண்டு. ஆனால் என்ன சொல்லுங்க, ஒரு எங்கே போனாலும் ஒரு 8 ஹவர்ஸுக்குள்ளே செய்தால் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வரும், கொஞ்சம் பிரேக் கொண்டு கொடுத்து. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கருத்தை நான் என்னென்னா, இவர் முதல் வேலைக்கு விரைக்கல. இப்போ நான் முதல் பார்த்தேன் என்ன சொல்லுங்க, இவர் இந்த டைம் உள்ள வேலையை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்து அதை முடித்து தந்துட்டார். அப்போ இவ்வளோ வேலையை இவர் இந்த டைமுக்குள்ள முடிச்சு இவ்வளோ ஆளாக காட்டிட்டார். அப்போ அதை முடிக்காமல் பேருந்து பிரேக்கு போகிறேன்னு சொல்லுங்க, அவர் அதை இழுத்து தான். நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு செய்யும் பொழுது ஒரு ஒரு டைம் ஒன்று கொடுப்பீங்களா, 6 மாதத்துக்கு பிறகு தான் உங்களை பேமெண்ட் ஆக்கணும், இல்லாட்டி இப்படி ஒரு ப்ரொமோஷன். அதுக்கிட்ட அவர் உங்களுக்கு வேலையை காட்டி இருக்கிறாரு. காட்டின உடனே இப்போ எனக்கு இந்த மேனேஜர் என்ன சொல்லுவார், இவர் ஏற்கனவே இந்த இவ்வளோ வேலையை இவ்வளோ நேரத்துக்கு செய்தவர், ஆனால் இப்போ செய்யாமல் இழுத்து அந்த பிரேக் போயிடும். அப்படி என்ன நீங்கள் அவருக்கு டிசிப்ளினரி அவர் அந்த என்ன அவருடைய வேலை சம்பந்தமாக ஒரு 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 நேர்முகத்துக்கு அவரை அழைக்க வேணுமே ஒழிய அவற்றை பிரேக்கில் எடுக்க நீங்கள் நாங்கள் எவ்வளோ சொல்லி இருக்கிறோம், ஐயா அதை முடிச்சுட்டு நீங்கள் பிரேக் எடுக்க முடியாது, முடிக்கிற இல்லை. இது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, இல்லாட்டி உங்களை போல இருக்க மற்ற எல்லாருக்கும் பண்ண மாட்டார். எங்களை போல ஆக்களுக்கு தான் போட்டு தமிழாக்கள் வேலை செய்றீங்க, ஒரு 14 பேர் 13 பேர். கதையை கேளுங்க, எம்ப்ளாயர் வேற, செல்ஃப் எம்ப்ளாயர் வேற. ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிறார் தான் இல்லை. ஆனால் நீங்கள் அவற்றை பவரை எடுத்து எம்ப்ளாயருக்கு நீங்கள் புஷ் பண்ணக்குள்ள அவர் அதில் மீள்றது சரியான கஷ்டம். என்ன நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸை கொடுத்து டைமை கொஞ்சம் 40 ஹவர்ஸ் என்ன ஒரு வீக்கில். இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ எனக்கு மேலே இருக்கிற பஸ் வந்தார் வெள்ளக்காரன் தான். அப்போ அவர் எனக்கு சொல்லக்கலை என்ன சொன்னார், இப்போ இவர் சொல்றாரு வெள்ளக்காரங்களுக்கு நாங்கள் அப்படி கொடுக்குறோம், அவங்க முதல் வரைக்கும் வெள்ளக்காரப்பண்ண வித்தியாசமாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் வேலை கொடுக்க கூடி அவங்க சில ஈஸியான வேலையை தான் வெள்ளக்காரர் கொடுத்துருக்கிறோம். அதாவது இந்த பஸ்ஸே ஏற்பாடு செய்யணும் நான் இல்லை. ஆனால் இப்போ இவையே பார்க்குற வேலை நான் தான், தமிழாக்களோட முழு செக்ஷனை நான் தான் அந்த டீம்ல நான் தான் டீம்ல பாச பிரச்சனை ஆனால் மற்ற இவே செய்கிற வேலையும் அவனை விட டபுள் வீலே குயிக்காக செய்வினான் செய்து போட்டு காட்டி போட்டு இன்றைக்கு நாள் செல்ல குறைச்சி கொண்டு வந்துட்டான். குறைச்சி கொண்டு வந்து தங்களை செய்தது கேட்டு அந்த டாஸ்கை போட்டுட்டாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன, இப்போ நீங்கள் அவற்ற இடத்துல இருந்து ஒரு யோசி சிந்திச்சு பாருங்கள், அவற்றை செய்கிற வேலை அவற்றை உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் செய்யலாம். என்ன மேல் மிச்சமாக செய்யலாம். அவர் ஆரம்பத்தில் நல்லா செய்கிற பேர் இப்போ செய்து அவருக்கு இதாக இருக்கும். அப்புறம் மனதனால ஒரு எந்த நிலத்துக்குள்ள செய்யக்கூடிய வேலை பிரேக்கை கொடுத்தா சில அவர் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் 18 வயதில் வேலை செய்ததுக்கும் 50 வயதில் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம். ஒரே ஒரு விஷயத்தை கழுங்க, இப்போ ஒரு வேலையை முதல் துவங்கல தான் எங்களுக்கு கஷ்டம் அந்த இடத்துல வைக்கிறது என்னென்ன அனுபவம். இந்த அனுபவமாக வந்த பிறகு ஈஸியாக டாக்டர் அந்த இடத்துக்கு கொண்டு தருவீங்க. அப்போ அதே ஒரே வேலையை தான் நான் கொடுக்குறோம், ஒரே இதை தான் மாற்றவே இல்லை. ஆனால் அதை செய்யக்கல என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்போ அவங்க முதல் ஆரம்பத்தில் இவருக்கு தெரியாது, ஒரு பொருளை தெரியாது, இப்போ இவருக்கு பாசையும் தெரியாது, பொருளை பேரும் தெரியாது. அப்போ ஆரம்பத்தை தேடி கஷ்டப்பட்டு இப்போ அவருக்கு ஒரு தெரியும்.
அப்போ அந்த கட்டத்தை வந்த பிறகும் இவர் பிரேக்கை லேட்டாக அதான் சிவா இப்போ என்ன பிரச்சனைண்டா நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்குள்ள அவளுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் இப்படி தான் செய்யணும்ட்டு ஈஸியாக கொடுத்து தான் இப்போ பிக்கப் பண்ணி இருக்கணும். நீங்கள் திடீர்னு அவருக்கு சொன்ன வேலையில் இப்படி தான் பிரேக்குண்டா விருப்பம்ண்டா வேலை செய் இல்லாட்டி போண்டா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் அப்படி என்ன சொல்கிறார், இவருக்கு இப்படி வேலை செய்யலன்னு சொன்னால் ஆள் இல்லாட்டிக்கு இப்படி வேறு ஆள் நடப்போம். அது உங்களோட போட்டு பூஸ்ட் பண்றாரு. இதுல என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல புஷிங் வருது, நீங்க இவையில புஷ் பண்ண இவைகளுக்கு யாரும் புஷ் பண்றது இல்லை. இவ என்ன இவ கடைசி என்ன சொல்லினோம், கதை பேச்சில் என்ன நடக்கு வெளியில பார்த்துக்கொள்ளும். நானே இதுக்கு என்ன நானே சம்பந்தம் அது ஏன் வருது, அந்த 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 முரண்பாடு ஏன் வருதுன்னு சொல்றீங்க, நீங்க என்னத்தை சிந்திக்கிறீங்க? இப்போ நான் வேறு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றாரு. ஏனெண்டா அவருக்கு அந்த ஏற்றுக்கொள்ள இந்த அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறார் சொன்னார் தானே, தான் வெளியில போய் கோர்ஸுக்கு போறோம், அங்கே போய் எனக்கு செய்யலும். அது நானும் அதைத்தான் நான் சொன்னோன்னே என்ன சொன்னான், உங்களுக்கு நீங்களும் அதை லீகலாக கொண்டு வந்து அப்படி ஆக்ஷன் எடுத்தா அது வர பிரச்சனையே இப்போ இந்த அவராக சந்திக்க போகிறேன், நான் சந்திக்கல. அது சரி. இப்போ என்ன பிரச்சனைண்டா சொல்லுங்க, நீங்கள் எப்பவும் தொழிலாளியோட அன்பா பண்பா கதைச்சு வேலை. நான் அன்பா தான் சொல்றேன், ஆனால் வேலையை முடிச்சா நான் பிரேக்கு போய் சொல்லிடுவேன். ஆனால் இவன் இந்த டைமுக்கு முடிக்காதார ஓகே எப்பயாவது அவர் அந்த 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 டாஸ்க் அதுக்கு முதல் முடிச்சு அவர் அதுக்கு பிறகு பிரேக் தராமல் வேறு டாஸ்க் தந்துருக்கிறார். அது முதல் தொடக்கத்தில் அப்போ நாங்களும் கொஞ்சம் ஆர்வமாக வந்து இவர் எங்களுக்கு வேலை எடுத்து தந்தவர் தானே போட்டு இவருக்கு சரி. அழைப்பில் ஒரு நேர் இருக்கிற ஒரு அழைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு 2 நேரமாக இருக்கிற ஒரு அழைப்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் சொல்லுவோம். வணக்கம், அழைப்பில் இருப்பவர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கள்? என்னுடைய பெயர் புலியேந்திரதாசன். வணக்கம் புலியேந்திரதாசன், பேசுங்க. என்னென்றால் அந்த அங்கே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவர் சொன்னது, வெள்ளக்காரன் இது வந்துட்டால் அவருக்கு குறைய விலை கொடுக்காது, எங்களுடைய அக்கௌண்டா கூட விலை கொடுக்கறது. அது அப்படி இல்லை. வெள்ளக்காரனை தேவண்ணி அவனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுதோ அதன்படி வெள்ளக்காரன் அதுக்கு அக்ரி பண்ணி வந்து வேலையை செய்து போட்டு போவான். ஆனா எங்கட ஆட்களுக்கு அங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, ஒன்றுமிடாது அதைய புஷ் பண்றது. உண்மையில நாங்கள் எங்களுக்கு ரேசிஸ்ட், எங்களுடைய ஆட்களை நாங்கள் மதிக்கிறதில்லை. ஒரு வெள்ளக்காரன், ஆமாம், அது 100%. ஒரு வெள்ளக்காரன் என்று வந்துட்டா அவனோட ஒன்றுமே இவ கதைக்க மாட்டேன். மற்றது இது ஒன்று அனுபவத்தில் இன்னொன்று சொல்றேன். நான் வந்த புதுசில் ஸ்டூடெண்டாக வந்த நான் 1978. அப்போ ஒர்க் பெர்மிட் எடுத்து வச்சிருந்த நான் 16 hours தான் எல்லாருக்கும் ஒர்க் ஒரு வீக்குக்கு. ஆமாம். அப்ப அந்த காலத்துல யாராவது ஏதாவது பிரச்சனை ஒன்று கொடுத்துட்டால், பிரச்சனை ஒரு ஃப்ரெண்ட்ஸுகள் இல்லாட்டா யாருக்காவது எங்கட தமிழ் சொசைட்டிக்கு பிரச்சனை வறுமை இருந்தால் சொல்லுவாங்க, 2 பென்ஸோட அலுவல் காட்டுவேன். 2 பென்ஸை போட்டு ஹோம் ஆஃபீஸுக்கு அறிவிச்சு விடுறது, உடனே செக் பண்ணி அனுப்பிடுவாங்க, வேலை செய்து முடிவட்டான். அந்த நேரத்தில் என்னுடைய சித்தப்பா ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தவர், அவருக்கு நான் வேலை செய்தேன். அவர் இரவு பகலா என்ன போட்டு வேலை செய்கிறாரு. ஆனால் சம்பளம் தரைக்கு நான் சொல்லுவார், என்ன இவ்வளோ எடுக்கிற 16 வருஷம் மேல வேலை செய்யலாத தெரியுமோ, ஹோம் ஆஃபீஸ் தெரிஞ்சா நான் பேக் பண்ணி அனுப்பிடுவாங்களோ. அப்படி என் சித்தப்பனை சொல்லிக்க மெட்ராக்கள் சொல்ல மாட்டாங்களா? ஆமா. எனவே அது என்ற ஒரு சாட் இது இப்படி கணக்கு இருக்கு தான். உங்களோட ப்ரோக்ராம்கள் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி, அதோட எந்த அனுபவங்கள் கணக்கு எடுக்க வருகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கையும் அடிக்கடி வருவேன் உங்களை அனுப்புகிறேன். நன்றி நன்றி. அவர் ஒரு விஷயம் முதல் ஆரம்பத்தில் சொல்லும்பொழுது அழகாக சொன்னார், தமிழாக்களுக்கு தான் ரேசிஸ்ட் என்ற விஷயம். அதில் சில நியாயம் இருப்பது போல் தான் தெரிகின்றது. பல இடங்களிலே நாங்கள் இந்த
என்ன நண்பர் சொல்லுவார், இந்த நாய் வந்து சொந்த இனத்தை கண்டாத்தான் குலைக்கும்னு சொல்லி, தன் இனத்தை கண்டாத்தான் குலைக்கும் என்பதை போல அவர் நகைச்சுவையாக சொல்லியிருந்தார். இவர் சொன்னதை போல நாங்கள் ரேசிசம் எங்களிடம் இருக்கின்றது எங்கே என்றால் எங்களுடைய மக்களை சார்ந்துதான். சில வேளைகளிலே எங்களுடைய மக்கள் என்பதனாலே காட்டப்படுகின்ற கரிசனை கூட சில வேளைகளில் காட்டப்படுபவரால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது. இந்த வேலையுமே செய்யாமல் என்னை பற்றி எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஊழியர்கள் கூட எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அதால் இந்த ரெண்டு பக்கத்தால் பார்த்தாலும் ரெண்டு பக்கமுமே தமிழர்களுக்கு ஒரு ரேசிஸ்டாக இருக்கிறார்கள் என்று அந்த கூற்றிலே ஒரு தத்துவார்த்த பார்வை இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். ஆனந்தன் சொல்லு. அதுதான் இப்போ என்னென்னா ரேசிசன்ட்டு இப்போ எங்கடாக்கள் தான் ரேசிசம்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு நிர்வாகத்துக்குள்ளே போன பிறகு தான் அது தெரியுது தொழில் ரீதியாக. ஆனால் ரேசிசம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிற விஷயம் உண்டு. இவர் என்ன இப்படி செய்கிறார், அவர் என்ன இப்படி செய்கிறார், இவர் இதுக்காண்டி இப்படி செய்கிறாரோண்டு நாங்களே எங்களுக்கு அளவு தொப்பியை போட்டு கொடுக்குறோம். ஆனால் இதில் என்ன விஷயம் உண்டா, அவரவர் டியூட்டியை அவரவரே பார்த்துட்டா இதில் பிரச்சனையே இல்லை. பல நேயர்கள் திரையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அழைப்பை நாங்கள் அவ்வப்போது எடுத்துக்கொண்டு நாங்கள் கலந்துரையாடலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுது இன்னொரு 10 நிமிடங்கள் நாங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கம், பேசுங்க. யார் பேசுறீங்கள்? லண்டன்லேருந்து கிருவா அழைக்கிறான். வணக்கம் கிருவா, வணக்கம், பேசுங்க. உங்களோட நிகழ்ச்சிக்கும் உங்களோட கதைக்கும் நன்றி. என்ன முதலுக்கு அவர் அந்த முதல் காட்சி அன்னை மாதிரி முதல் சொன்ன அண்ணன் மாதிரி நம்மட என்னன்னா நமக்கு இது மாதிரி என்ன மாதிரி வேற விடுதலும் இல்லை, வெள்ளக்காரரும் இல்லை, வேற நாட்டுக்காரரும் இல்லை. நாங்கள்லாம் எங்களுக்கு எதிரிகள். எங்களுக்கு எதிரியே நாங்களா? இதுல வேற நாட்டுக்கு எடுத்து நீங்க வேற நாட்டுக்காரோட வேலை செய்து வேணுங்கோ, அவங்க நல்ல மாதிரி தான் எங்களோட இது பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா வேண்டாம், அது மரியாதை இருக்கு. அது எங்க போனாலும் வேலைக்கு அவங்க தெரியும். நம்ம ஆக்களோட வேலை செய்தா அது கணக்கை கொண்டு வந்து வெளியில விசாரணை மேலே தான் வருவாங்க. இதே கட்டத்துக்கு அவங்க வேற ஆக்களோட வேலை செய்து விட்டு நீங்க வெளியில வந்து வேணுங்கோ, முகம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வரும் வெளியில் வேலைக்கு. நம்முடைய ஆக்கள் 4 பேர் நிற்கிற இடத்துல நானே இப்போ பக்கத்தில் வேலை இருக்கு, நான் அங்கே போகிறேன் இல்லை, சிட்டிக்குள்ளே தான் வேலை செய்து விட்டு வரேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லது. அதுக்கே 2-3 நிற்கிது, அந்த டைமில் நான் வேலை செய்கிறேன். நல்லது. இப்போ தன்னைத்தானே புகழ்பவன் முட்டாள், தன்னைத்தானே புகழ்பவன் பைத்தியக்காரன் என்கின்ற ஒரு விடயம் இருந்தாலும் கூட இந்த விடயங்கள் நிதர்சனமாக இருக்கின்றது, பலருக்கு விடுக்கிறது. என்னை கேட்டால் எனக்கு தெரிந்த சாட்சியமாக பலரும் சொல்லியிருக்கிறார்கள். நான் என்னுடைய தமிழாக்கள் இருக்கிற இடத்துல நான் வேலை செய்ய விருப்பமில்லை என்பது போன்ற பல குரல்களை என்னுடைய இந்த 15 வருட லண்டன் வாழ் அனுபவத்திலே நான் கேட்டிருக்கின்றேன். இதே அனுபவங்கள் பல புலம்பெயர்ந்த நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் அல்லது ஏனைய தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடுகளிலும் இதே அனுபவங்கள் இருக்கலாமோ என்று தோன்றுகின்றது. ஏன் நாங்கள் எங்களுக்கு ஒரு துஷ்பிரயோகம் செய்பவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற கேள்வியை நெஞ்சி நோக நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு தருணத்தில் வந்திருப்பதாகவே நான் நம்புகிறேன். அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மற்றொரு உறவு. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேசுங்க. அழைப்பில் இருக்கிறீங்க? இல்லை, சரி, அவருடைய அழைப்பில் இருந்தால் அவர் போய்ட்டு. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நாங்கள் பொழுதுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வந்திருக்கிறோம். ஆனந்தன், இதுதான் இதில் ஒரு சரியான ஒரு பிரச்சனை என்னென்னா, புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து தமிழனே எதிரியாகிட்டு நம்மட்டு ஊரில் பாருங்கள், ஒரு சந்தைக்கு போய் பாருங்கள், அவர்கிட்ட வியாபாரத்துக்கு ஒன்று கூடிட்டுது. போட்டிகள் இருந்தாலும் அது கண்டுகொள்கிறோம் இல்லை. நாங்கள் என்ன தங்களோட தொழிலை செய்துட்டு தங்களாக போனால் ஒரு நிம்மதியான லைஃப். இல்லை, அப்படி இல்லை. இப்போ ஊர்லேயும் அந்த வியாபார போட்டி என்றது இருக்குது. எனக்கு தெரியாது, ஆனால் வெளிக்காட்டுறது. எனக்கு தெரிய என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சந்தைக்கு புதிய ஒரு மனிதன் வருகின்ற பொழுது அந்த சந்தையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விலையை குறைத்து அந்த மனிதனை நட்டப்படுத்தி அனுப்பின வரலாறுகள் கூட இருக்கிறார்களோ. இப்பவும் பாருங்க, இப்பவும் எங்கடாக்கள் வந்து எங்கடாக்களை தான் நசிக்கு வாழ பார்க்க முடியாது. இல்லை, அங்கே எங்களுடைய ஆக்கள்லாம் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே எங்களுடைய ஆக்களும் இருக்கின்ற பொழுது எங்களோடு மட்டும் அந்த ஒரு விதமான கடுமைத்தன்மை இருப்பது பல இடங்களிலே பலர் சாட்சியமாக சொல்லி இருக்கிறார்கள். எங்கள் பக்கத்தில் வேலை இருக்காமல் தான் போகிறேன். அது ஏன் காரணம் இல்லை, இது வந்து புனிந்துணர்வு இல்லை. அதாவது ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு தொழிலாளியே இன்னொரு தொழிலாளி மதிப்பானா இருந்தால் இதெல்லாம் ஈஸி. என்ன எதை விட்டுட்டு நீ பெருசா நான் பெருசா, நான் படித்தேன் நீ படிக்காது, இப்படி ஒரு இது ஒன்று ஆர்கியூமெண்ட் ஒன்று போய்கொண்டிருக்கக்குள்ள இப்படியான சச்சரவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அழைப்பில் என்ன ஒரு நேர் இருக்கிறார், அந்த அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகின்றேன். அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்தவர். வணக்கம். வணக்கம், நான் தான் காட்சி கொண்டிருக்கிறேன். யார் பேசுறீங்க? நீங்கள் கேட்குறீங்க, சொல்லுங்க.
கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா சொல்லுங்க. வணக்கம் பார்த்திபன். வணக்கம். 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 நல்ல பேர உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களோட சேவைக்கு நான் பாராட்டுறேன். உங்களோட மனைவிட சேவைக்கும் பாராட்டுறேன். நான் உங்களோட பக்கத்து ஊர் தான். ஊரில் நாங்கள் தமிழ் ஆக்கள் தானே, ஈழ மக்கள். நன்றி. வணக்கம். உங்களோட சேவைக்கு நன்றி சேமா அவர்களே. மற்ற வேறு என்ன சொல்றது, நீங்கள் உங்களோட சேவையை தொடர்ந்து பயணிக்கணும். நன்றி. 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 அவர் பாராட்ட வந்திருக்கிறார். நல்லது. நான் எப்பொழுதுமே இந்த தொலை அலைவரிசையை இந்த பாராட்டுதலுக்கும் வாழ்த்தலுக்கும் அதிகம் பயன்படுத்துவதை விரும்பாத ஒரு மனிதன் என்றால் மிக முக்கியமான காத்திரமான பல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பேச வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு கருப்பொருளுக்குள்ள. எனவே இருந்தாலும் கூட நீங்கள் இந்த அழைப்பை எடுத்து இந்த பாராட்டை தெரிவித்தமைக்கு நன்றி. இயன்ற அளவுக்கு இப்படியான இந்த கருப்பொருள்களோடு மட்டும் பேசுவது மிக பொருத்தமானது. இந்த பாராட்டுதல் வாழ்த்தலுக்காகவே அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்வது மீளாய்வு என்பது இந்த வருட இறுதியிலே மீண்டும் எங்களுடைய 4ஆம் ஆண்டு பூர்த்தி செய்கின்ற பொழுது அப்படி ஒரு நிகழ்ச்சி வழங்குகின்ற பொழுது நீங்கள் தாராளமாக அழைத்து என்னை மாத்திரமில்லை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் பாராட்டி தெரிவிக்கலாம். ஆனால் இந்த கருப்பொருள் சார்ந்து பேசுகின்ற பொழுது தயவு செய்து அன்போடு உரிமையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை தவித்துக் கொண்டு பேசினால் நல்லது. அழைப்பிலே இன்னொரு நேரையை நாங்கள் எடுக்கலாம். ஆனால் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வர வேண்டிய பொழுதாக இருக்கிறது என்று சமிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. சரி, இப்பொழுது நீங்கள் 2 பேரும் சும்மா பாத்திரமாக பாகமாடிட்டு தப்பில்லாது. நீங்களும் வேலை செய்திருக்கிறீங்க. எனக்கு தெரியாத முகாமையாளர்களாக இருக்கலாம், வீட்டில் முகாமையாளராக இருப்பீங்கள், வெளியில் முகாமையாளராக இருப்பீங்க. இப்போ வீடில் பிரச்சனை அலுவலகங்களிலே அல்லது சூப்பர் மார்க்கெட் போன்ற இப்படியான ஊழியர்களோடு நாங்கள் பழகுகின்ற ஊழியர் சட்டங்களோடு ஊழியர் உரிமையோடு பழகுகின்ற இந்த இடங்களிலே எங்களுடைய சலுகைகள் நிராகரிக்கப்படுகின்றது. அதில் நாங்கள் நிராகரிப்பவர்களாக மாறி. ஆனால் இப்போ என்னென்னா இப்போ எனக்கு இப்போ இவரை வந்து இப்படி துன்புறுத்துறது எனக்கு மனதில் இப்போ நீங்கள் பாத்திரம் வேணாம், இல்லை சிவா வேணும். எனக்கு சிவா சொல்லுங்க. இப்போ இப்போ அதுமே பிள்ளை இப்போ என்ன அவைக்க கொடுக்க வேண்டிய அவையும் சாப்பிட வேணும், அவையும் களைப்பிருக்கு, அவைக்கு வந்து அந்த டைமுக்கு பிரேக் கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். அதை நாங்கள் செய்யாதது பிள்ளையான விஷயம்தான். அதை நம்ம கேட்குறது நீ இல்லைன்னு தான் சொல்லலை. தேவர் இது இப்படியான இதுபோல் பல நிறுவனங்கள்லாம் நடக்குது. சில இடங்களில் அதுக்கு மேல் அதிகாரியாக இருக்கிற, அதாவது வந்து இந்த சூப்பர்வைசர்ட்டு தான் கூடுதலாக இருக்குது. அவையில் தான் கூடுதலான தவறோடு விட்டு கொண்டு இருக்கிறவன். இப்படி தங்களை விலாசம் இழப்புறம் கீழ்மட்ட வேலையாக்களை வேலை அடிமாடு மாதிரி வேலையை வாங்குறது, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்த மொழி தெரியாத ஆக்களை போட்டு இன்னும் கொஞ்சம் கூலாட்டி அடித்து என்னடா ஒன்றும் வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்ல போய் மேனேஜ்மெண்ட்டில் கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வச்சு கொண்டு இருக்கிறது. அப்படி இப்படி பல இடத்துல இது நடந்துருக்குது. இப்போ நடந்து கொண்டு இருக்குது என்ன தெரிய இல்லை. சில இடத்துல பாலியல் லஞ்சம் கூட ஒரு இடத்துல நடந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த நாட்டில். அடுத்தது காசு வேலையில் சேர்க்குறதுக்கு காசு அவர் அந்த சூப்பர்வைசர் இத்தனை பேரை வேணும் என்று சொல்லி எல்லாம் கேட்டோம்னா அவங்கள்ட்ட 100 பவுன் 200 பவுன் 2 கிழமைக்கு முடிஞ்ச அப்புறம் முதல் சம்பளம் பண்ண மாட்டார், அடுத்த கிழமைக்கு சம்பளம் பண்ணாதான் கொடுப்பார். அவர்கிட்ட போய் அவராக வந்து வேண்டுவார் வந்து அப்படி எல்லாம் நடக்குது இங்கே. நல்லது. பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த இடைவேளைகள் ஊழியர்களுடைய மனிதர்களினுடைய தேவைக்கு இடைவெளிகள் வழங்கப்படாமல் சட்டங்களினுடைய பாதுகாப்புக்காக சட்ட தேவைக்கும் சட்டத்தினால் தாங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக இந்த இடைவெளி வழங்குகின்ற பொழுது அங்கே இந்த மனிதநேயம் என்பது பறிபோகின்றது. குறிப்பாக அந்த மனிதநேயத்தினை நாங்கள் எங்களுடைய மக்களின் மேலே இந்த பிடுங்கின மரத்திலே குத்தி பார்ப்பது போல எங்களுடைய இனத்தின் மேலே நாங்கள் அம்பு விடுகின்ற ஒரு 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 குரோதத்துக்குரியவர்களாக மாறி இருக்கின்றோமா என்பது பற்றியதான கேள்வியோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அன்புறவுகளை மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு முரணம் முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் பெற்றுக்கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே.